டாக்டர் ராம்குமாருக்கு. ஏன் ராம்? அவர் மக்களின் மருத்துவர். மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. வர்ற ஏழை எளிய மக்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. யாராவது கஷ்டம்னு கேட்டால் அந்த அந்த மாதிரி அதாவது எங்கள் மக்கள் வந்து எப்போவுமே ராம்குமாரை வந்து விரும்புவாங்க. நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, முதுகுலத்து தொகுதியில நான் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தடவை நான் இந்த தான் ஜெயிப்பேன்றாரு. அமைச்சர் வந்து இந்த தொகுதியில் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணதில்ல. அவங்க சமுதாயத்துக்கு மட்டும்தான் நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு இதில் ரோடு மட்டும் தான் போட்டிருக்காரு. மித்த மக்கள் எல்லாருக்குமே குடிதண்ணி வசதி கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப ஏழ்மையான நிலையில் தான் இன்னும் இருக்காங்க. யாராவது ஒரு சமுதாயம் சார்ந்து பார்க்க போனாலும் நீ என்ன சமுதாயம் அப்படின்ற கேட்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் இருக்கார். சோழர் ரோட்டில் எங்களோட ஓட்டு, அனைவரோட ஓட்டுமே டாக்டர் ராம்குமார் அவர்கள். ராம்குமார் அவர்களை பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தன். இங்கே பல்வேறு மக்களோட நேரடி தொடர்பு இருக்கிறவர். அனைத்து தரப்பு மக்களையும் எளிதாக அணுகக்கூடியவர். ஆனால் அவரை எதிர்த்து போட்டி வர முக்கியமான கட்சியில் உள்ள 2 வேட்பாளர்களும் ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. மக்கள் அவங்களை எளிதாக அணுக முடியல. ஜெயிச்சுட்டு சென்னையில் போய் இருந்துக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு 5 வருஷம் கழிச்சு வருவாங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.